நம்ம இப்போ தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் முன்னாடி தான் நின்றுருக்கிறோம். இன்றைக்கி சென்னையில் தாம்பரத்துலேருந்து உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர் கனெக்ட் பண்ணக்கூடிய மணிமங்கலம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கேம்பஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ கேம்பஸ் வந்து 25 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 85 ஏக்கர்ஸில் உள்ள இந்த கேம்பஸில் இந்த டிசிஇ கேம்பஸில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ் சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி பிளாக்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அந்த உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தாச்சு. நீங்கள் பார்க்கணும் இல்லைங்களா? வாங்க கேம்பஸ்குள்ளே போகலாம். ஸோ கேம்பஸ்குள்ளே என்ட்ரு ஆகும்போது கேம்பஸோடைய உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஎஸ் பவர்டு டிஜிட்டல் ஜோன் அயான் அப்படிங்கிற ஒரு ஜோன் இருக்குது. ஸோ கேம்பஸில் என்ட்ரு ஆனோடனே ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸில் வந்து அட்மிஷன் ஆஃபீஸ். இன்ஃபேக்ட் டிசிஇ அப்படிங்கிறத டெம்பிள் ஆஃப் லேர்னிங் அப்படின்னே சொல்கிறாங்க. டே ஒன்லேயே நம்ம பார்த்தோம்னா இந்த கேம்பஸ் வந்து உங்களுக்கு ஒரு அகடமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து இருந்தபோதும் சரி, இன்றைக்கி அட்டானமஸ் ஆனதுலையும் சரி, அகடமிக்ஸில் அன்னைக்கு இவங்க வந்து எக்ஸலாக நம்பர் 1 எப்போவுமே வந்து டாப் 5 ரேங்க்ஸில் வந்து இவங்க வந்துருவாங்க. இப்போ வந்து அட்டானமஸ் ஆயாச்சு. இப்போவுமே அகடமிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா சேர்மன்ஸோட விஷனே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு அகடமிஷனில் ரன் பண்ணக்கூடிய ஒரு கேம்பஸ். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். எஸ், நம்ம டிபார்ட்மெண்ட்டுங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் ஓப்பனிங்லேயே தெரியுது. வெளியில் பாருங்கள், ஒரு சோலார் பேனல் சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேம்பஸ்னுடைய ஃபவுண்டர் சேர்மன் இட் செல்ஃப் அவருமே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ஐஐடி அலுமினஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரை நான் வந்து உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ரொம்ப கோரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறாங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கரண்ட் நீச் டெக்னாலஜிஸ்க்குமே மூவ் ஆகிருக்காங்க. ரெனியூவல்ஸ் பற்றி நிறைய லேப்ஸ் நம்ம பார்த்தோம், இவி பற்றி லேப் பார்த்தோம். ஸோ நீங்களுமே அதை பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா ஸ்டூடெண்ட்ஸை கேட்குறது வந்து இன்றைக்கி சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் அப்படிங்கிற வார்த்தை எல்லாருமே கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கேம்பஸில் என்ன சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது 15 சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் இங்கே இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பாட் லேபு, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் லேபு, ஏஆர்விஆர் லேப் இதெல்லாமே இருக்குது. ஸோ அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பார்க்க போக முடியும் ஒரு பேனர் பார்த்தேன். ஸோ இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பூஜா ஸ்ரீ அப்படிங்கிறவங்க வந்து 10 LP ப்ளேஸ் ஆகிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் அப்படிங்கிறவரும் 10 LPயில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. 7 LPயில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நைஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து 7 LPயில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் நான் 2-3 ரெக்கார்டு வந்து வெரிஃபையும் பண்ணி பார்த்தோம். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆவரேஜாக ஒரு 3.5 to 4 LP அப்படிங்கிறதும், ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படிங்கும்போது 15 LP அப்படிங்கிறது இந்த தடவை ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பாட் இனோவேட்டர் ஜோனுங்கிற ஜோன் இருக்கும். ஸோ இங்கே 2 பாட்ஸ் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பாட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். நான் நிறைய நேரங்களில் வந்து பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு Tier 2 லெவல் கேம்பஸஸ் நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்கில் பில்டிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதனுடைய அவுட்கம் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பொம்மை பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த ஒரு ரோபோ பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக்காக தானாகவே பேசிக்கிட்டு அந்த அப்ஸ்டக்கிள் பேஸ் பண்ணி அதுவாகவே மூவ் ஆகிற மாதிரி இந்த ஹோட்டல் ஜோன்ஸில் பண்ணக்கூடிய ரோபோட், அதனுடைய மினியேச்சர் மாடல்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ரோபோவும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ண ரோபோ. நம்ம இப்போ நின்றுக்கிறது பார்த்தீங்கன்னா டிசிஇ காலேஜினுடைய கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே கம்ப்யூட்டர் சென்டரில் 600+ கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒரே விங்கில் சூப்பராக வந்து வெவ்வேறு கம்பார்ட்மெண்ட்ஸை நிறைய வச்சுருக்காங்க. எல்லாமே லேட்டஸ்ட் கான்ஃபிகரேஷன் லைக் i5 and i7 கான்ஃபிகரேஷன்ஸில் இருக்குங்க. இங்கே ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்லேருந்து நமக்கு வந்து இன்றைக்கி லைசன்ஸ்டு வெர்ஷன் வரைக்கும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அதுக்கான சர்வர்ஸ் வந்து ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இப்போ ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டிமான கோர்சஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டோட சேர்ந்த ஒரு சொஃபஸ்டிகேட்டட் சிஸ்டம் வேணும். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் ஹேஸ் அப்கிரேடட் அப்படிங்கிறத நம்ம வந்து விட்னஸ் பண்ணி பார்த்தோம். அப்படி இந்த கேம்பஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உண்மையிலேயே வந்து இந்த ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறதுனால ஒரு நல்ல இடமாகவும், அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் ஸ்லோவாக அவங்க பேராடைம் ஷிஃப்ட் கொடுத்துட்ருக்காங்கிறதையும் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. அடுத்த ஜோனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இனோவேஷன்ஸ் லேப்னு சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் லெபார்ட்டரி. இது ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் டிசைன் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். இது ஒரு ஹைப்ரிட் வெஹிக்கிள். மேலே பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வச்சுருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் பைசைக்கிள் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இவி லெபார்ட்டரிஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ப்ராடக்ட் டெவலப் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ ஸ்கில் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேம்பஸ்லையும் நம்ம பார்க்கும்பொழுது இன்றைக்கி ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய கேம்பஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த விதத்தில் டிசியும் வந்து ஸ்கில்லிங்கில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பேஸ்ட் லேர்னிங் கொடுக்குறாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போது தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டிசிஇ தாம்பரம் மணிவாக்கம் பக்கத்தில் கிஷ்கிந்தா நியரஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸில் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம்.
ஸோ இந்த கேம்பஸில் நம்ம இன்றைக்கி பிளேஸ்மெண்ட் செல்குள்ளே தான் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நிறைய கேம்பஸில் வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் செல் வச்சுருக்கிறோம், குரூப் டிஸ்கஷன் செல் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பேசினாலும் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷனரியான ஒரு லீடர், ஒரு அகடமிஷியன், ஐஐடி அலுமினஸ்னால ஆரம்பித்த இந்த காலேஜ் அப்போவே விஷனரியாக இருந்திருக்குது. ஸோ இந்த கேம்பஸோடைய பிளேஸ்மெண்ட் செல்லில் பார்க்கும்போது ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு வந்து ஒரு 3.5 to 5 LP அப்படிங்கிறது ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ். ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் ஹிட் ஆனது அப்படின்னு பார்க்கும்போது 15 LP அப்படிங்கிறது ஹிட் ஆயிருக்கு. நிறைய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்திருக்காங்க, சாஃப்ட்வேர் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்திருக்காங்க, ஈவன் கோர் இன்ஜினியரிங்லுமே எங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. கேம்பஸ் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. ஸோ கேம்பஸ் நான் பார்த்தாச்சு. ஸோ நீங்களும் பாருங்கள் இங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்ஸ்னு சொல்லக்கூடிய பிளேஸ்மெண்ட் பவர் ஹவுஸ்குள்ளே இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இந்த கேம்பஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக நிறைய கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா GD ரூம்ஸ் நிறையா இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஹால்ஸ் நிறையா இருக்குது. 1-to-1 டிஸ்கஷன்ஸ் பண்ணுறதுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ நீங்களே பாருங்கள் இந்த ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இப்போ நின்றுட்டு இருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் லாங்குவேஜ் லேர்னிங் சென்டர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே ஜாப்பனீஸ் அண்ட் ஜெர்மன் லாங்குவேஜஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது சூப்பராக லேர்ன் பண்ணியிருக்காங்க. N5, N4 அப்படிங்கிற எக்ஸாமினேஷன்ஸ் எடுத்துருக்காங்க. ஜெர்மனில் பார்த்தீங்கன்னா B5, B4 அந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ நம்ம அதை விட்னஸ் பண்ண முடிஞ்சது. கேம்பஸ் உண்மையிலே வைப்ரண்ட்டாக இருக்குது. நீங்களே வந்து பாருங்கள், உங்களுக்குமே பிடிக்கும். ஸோ நம்ம இப்போ தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் உங்களுக்கு அந்த மாஸ்டர் பிளான் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கேம்பஸ் ரொம்ப பெரிய கேம்பஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்லேருந்து உள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்போ EC பிளாக்கு, EEE பிளாக்கு, சயின்ஸ் அண்ட் மெடிசன் தனி பிளாக் வச்சுருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்டிஃபிக் பிளாக் வச்சுருக்காங்க, தனியாக கேர்ள்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல் தனியாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கிரவுண்டு வந்து உள்ளே இருக்குது. உள்ளே வந்து ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்குது, ஒரு வாலிபால் கிரவுண்ட் இருக்குது, ஒரு பேட்மிண்டன் கிரவுண்ட் இருக்குது. அண்ட் கேம்பஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனிஷாக ஒரு வைப்ரண்ட்டான இருக்கிற கேம்பஸ் தாங்க. வாங்க ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்குடைய அட்மின் பிளாக்ல தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கிறது தான் காலேஜோட மெயின் ஆஃபீஸ். ஸோ இங்கே பிரின்சிபல் சேம்பர் இருக்குது, டைரக்டர்ஸ் சேம்பர் இருக்குது, ப்ளஸ் ஆஃபீஸ் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ DIC இந்த கேம்பஸ் வந்து உண்மையிலே பிளான்ட் இன்ஃப்ரா அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு விஷனரி எப்படி பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாமினேஷனுக்குனே பார்த்தீங்கன்னா 500+500 கெப்பாசிட்டி 1000 மெம்பர்ஸ் உட்காந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி செப்பரேட் எக்ஸாம் ஹால்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போ எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு, பட் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. நான் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப விஷனரியாக பிளான்டாக இருக்குது அப்படிங்கிறத என்னால் அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ டெஃபினட்டாக அகடமிக்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ணா நியூஸில் இருக்கும்போதே இவங்க வந்து அகடமிக்ஸில் வந்து டாப் 5ல எப்போவுமே இருப்பாங்க. இந்த வரை அட்டானமஸ் ஆயாச்சு. இப்போ இந்த அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேம்பஸ் பிடிக்கும். ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸில் ஒரு சென்னையில் படிக்கணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட் கேம்பஸ் இந்த DIC கேம்பஸ். ஸோ நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பிளாக். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் செப்பரேட் பிளாக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நான் இங்கே வந்து ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இது மாதிரி பிளான் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த காலேஜோடைய சேர்மன் பார்த்தீங்கன்னா ஒரு IIT அலுமினிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ IIT அலுமினியும் போது அகடமிக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷனரியாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸில் நீங்கள் சென்னையில் ஒரு நல்ல எஜுகேஷன் எடுக்கணும், ஒரு அகடமிஷியனோட விஷனில் நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த DCE கேம்பஸ் ஒரு பெஸ்ட் கேம்பஸாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ DCE கேம்பஸில் பிளேஸ்மெண்ட் செல்குள்ளே இருக்கோம். எக்ஸ்க்ளூசிவாக பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்க்குனே வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒரு சென்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி 3 பார்ட் ஆஃப் உங்களுக்கு ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் ஆகட்டும், இல்லை வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே அண்டர் ஒன் ஏரியாவில் வந்து தனித்தனியாக ஒரு ஜாப்பனீஸ் கல்ச்சர் பில்ட் பண்ணுறதுக்கு, ஜெர்மனி கல்ச்சர் பில்ட் பண்ணுறதுக்கு, எக்ஸ்க்ளூசிவாக அவங்க செல்ஃப் ட்ரெயின் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ட்ரைனர்ஸ் போட்டு எக்ஸ்க்ளூசிவான ஒரு சிஸ்டம் இங்கே கொடுத்துக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இது இன்றைக்கி நடக்கலைங்க. நான் திருப்பி சொல்கிற விஷயங்கள் நீங்கள் என்னன்னு கேட்டால் இந்த கேம்பஸில் 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி யோசிச்சிருக்காங்கிறது தான் நான் வந்து ஒரு பிரம்மாண்டமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பார்ட்டாக இருக்குது. டெஃபினட்டாக DCE கேம்பஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு பெஸ்ட் கேம்பஸாக சென்னை சிட்டியில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் கேம்பஸ் வந்து பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு கேம்பஸோட ஸ்ட்ரென்த்தே வந்து அலுமினஸ். அப்படி பார்க்கும்போது இந்த DCE கேம்பஸோட அலுமினஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் உண்மையிலே வந்து ஒரு ஸ்டன்னான விஷயம் அப்படின்னு பார்த்தா இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய இடத்துல HR மேனேஜர்ஸாக இருக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுங்கிற பாயிண்டில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு டிஃபென்ஸ் கேப்டனாக இருக்காங்க, போலீஸ் அஃபீஷியல்ஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸில் இருக்காங்க, நிறைய டீம் லீட்ஸ் இருக்காங்க. அவ்வளோ என்னங்க, அண்ட் ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் நிறைய கம்பெனி. சொன்ன மாதிரி உங்களுக்கு டெக்னிக்கல் லீடு கொஹமேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் இருக்காங்க, CEO ஆஃப் ஹெர்விக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி CEO மிஸ்டர் கோவிந்தராஜா அப்படிங்கிறவங்க, லீடிங் IT சர்வீசஸில் எம்ஃபாசிஸ், CTS, உங்களுக்கு TCS, விப்ரோ, டெக் மகேந்திரா, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அலுமினிஸ் வந்து பெரிய ரோலில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறதா நான் இங்கே வந்து உங்களுக்கு பார்த்த ஒரு விஷயம். ஸோ அலுமினி ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அலுமினி ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குது அப்படின்னாலே பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால தான் இந்த பாயிண்ட் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன்.
ஸோ நம்ம இப்போ டிசிஇ காலேஜினுடைய மெக்கானிக்கல் பிளாக் முன்னாடி நின்றுருக்கிறோம். ஸோ உள்ள நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது மெக்கானிக்கல் பிளாக். ஸோ ஒரு மெக்கானிக் பிளாக்லாம் பேசிக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு தெர்மல் இன்ஜினியரிங் ஆகட்டும், இல்லை வந்து உங்களுக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஆகட்டும், ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய 3D பிரிண்டிங் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி ஒருமே அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படி தான் நம்ம பார்க்க முடியுது. ஒரு மெக்கானிக்கல் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ப்ளஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஆப்டான ஏரியாவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க நீங்களும் வந்து பாருங்கள். ஸோ 85 ஏக்கர்ஸ் உள்ள இந்த டிசிஇ கேம்பஸ் நம்ம வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இங்கே மெக்கானிக்கல் பிளாக் பார்த்தாச்சு, அடுத்து நம்ம ட்ரிபிள் பிளாக் பார்த்தாச்சு, இசி பிளாக் பார்த்தாச்சு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் பார்த்தாச்சு. இங்கே ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு உங்களுக்கு இருக்குங்க. அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் நல்லா எக்ஸல் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ளே வரணும் அப்படின்னாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் பேஸ் ஸ்காலர்ஷிப்பும் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, நல்லா ஸ்போர்ட்ஸை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல இடமா தான் இந்த கேம்பஸ் இருக்கும். கேம்பஸ் ரொம்ப ரொம்ப க்ரீனரியாக இருக்குது, ரொம்ப லஷ் க்ரீன். எங்கே பார்த்தாலும் நிறைய செடி மரம் பயங்கரமாக இருக்குங்க. நம்ம வந்து ஒரு சிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே இல்லைங்க. எங்கேயோ நம்ம வந்து ஒரு நேச்சுரலி கனெக்டட் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நம்ம டிசிஇ கேம்பஸில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரி பவர்டு லெபார்ட்டரிஸும் இருக்குங்க. இன்ஃபேக்ட் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கே ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் இருந்திருக்காங்க. இப்போ எம்ஃபைஆர்ஸஸ் இருக்கட்டும், எம்பெடட் யூஆர், உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இங்கே உள்ள வந்திருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கோரும் சரி, உங்களுக்கு ஐடிலையும் சரி, ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கேம்பஸே வந்து ரொம்ப பெரிய கேம்பஸுங்க. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி வந்தீங்கன்னா ஒரு 85 ஏக்கர்ஸில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து எக்ஸ்க்ளூசிவாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறதுக்கே வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பிளாக் கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா 600+ கம்ப்யூட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா லேட்டஸ்ட் கான்ஃபிகரேஷனுக்கு i5 அண்ட் i7 கம்ப்யூட்டர்ஸ் உள்ளே இருக்குங்க. நம்ம உள்ளேயும் போய் நம்ம பார்ப்போம். கேம்பஸ் ரொம்ப ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது. அதுதான் வந்து நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ நம்ம இப்போ லைப்ரரி வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். லைப்ரரியோட ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறது நான் ஒவ்வொரு கேம்பஸ் போகும்போது பார்ப்பேன். அந்த மாதிரி இந்த கேம்பஸ் வந்து 25 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன ரொம்ப விஷனரியாக பண்ணியிருக்காங்க. கேம்பஸ் வந்து 90 ஏக்கர்ஸ் இருக்குது. அதில் லைப்ரரி ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸும் சரி, இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸும் சரி, எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. சூப்பர்ங்க. உண்மையிலே லைப்ரரி ரொம்ப ஸ்பேஷியஸாக ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கிறாங்க. டிஜிட்டல் லைப்ரரி தனியாக இருக்குது, ரெஃபரன்ஸ் செக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க வந்து இந்த 25 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்குறாங்க. ரீடிங் ரூம்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே ஸ்ப்ரிங்கர் ஜேர்னல்ஸ், IEEE ஜேர்னல்ஸ் போன்ற மோர் தென் 780 ஜேர்னல்ஸ் வந்து உள்ள உங்களுக்கு வந்து இங்கே வருது. ஸோ நம்ம பாய்ஸ் ஹாஸ்டல் பார்க்கலான்னு போயிட்டு இருக்கிறோம். பாய்ஸ் ஹாஸ்டல் நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது தான் பாய்ஸ் ஹாஸ்டல். பாய்ஸ் ஹாஸ்டல் ரொம்ப ரொம்ப பெரிய ஹாஸ்டலாக இருக்குங்க. ஒரு 2 ஷேரிங், 3 ஷேரிங் அண்ட் 4 ஷேரிங் பிரின்சிபலில் வந்து உங்களுக்கு ரூம்ஸ் இருக்குது. ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம நின்றுக்கிறது பார்த்தீங்கன்னா டிசிஇ கேம்பஸுடைய விமன்ஸ் ஹாஸ்டல் முன்னாடி நின்றுருக்கிறோம், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் முன்னாடி நின்றுருக்கிறோம். ஸோ நம்ம இந்த ஹாஸ்டல் நம்ம வந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து விசாரிக்கும் பொழுது ஹாஸ்டல்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. க்ளீன்லினஸ் இருக்குன்றாங்க. நல்ல ஃபுட்டுமே அஃபோர்டபுளாக இருக்குது. ரொம்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஃபோர்டபுள் ஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறத எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சொல்கிறாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தென்காசிலேருந்து வந்திருக்காங்க, தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்காங்க, திருநெல்வேலியிலேருந்து இருக்காங்க, கடலூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க, நெய்வேலியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸில் ஒரு கம்ஃபர்டபுளாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் பிளேஸ் அண்ட் ஸ்டேயிங்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பசங்களாம் வந்தால் சேஃபாக இருக்காங்களா? சேஃபாக நல்லபடியாக இப்போ அந்த பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் வெளியே போனோம்னா கூட அவுட் பாஸ் கொடுத்துட்டு பிரின்சிபலோட கையெழுத்து, வார்டனோட கையெழுத்து எல்லாமே வெளியே போக முடியாது. கேர்ள்ஸ்க்குலாம் கேர்ள்ஸ் காலேஜ் தனியாக அவங்க கேர்ள்ஸ்க்கு தனியாக ஹாஸ்டல், அங்கே தனியாக செக்யூரிட்டிலாம் இருக்காங்களா? அங்கே தனியாக வேணால் லேடிஸ் செக்யூரிட்டி தனியாக, வார்டன் தனியாக இருக்காங்க, செக்யூரிட்டி இருக்காங்க. ஓகே. ஆனால் இப்போ இங்கே வந்து பையன் வந்து வெளியூர்லேருந்து வர்றாங்க, கிராமத்துலேருந்து, அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதெல்லாம் ஒரு குறையும் கிடையாது. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேம்பஸுடைய டைனிங் ஹால் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய கேம்பஸில் இந்த மாதிரி பெரிய பெரிய டைனிங் ஹால்ஸ் பார்த்துருக்கிறேன். அட்பார் வித் ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் பிக் இன்ஸ்டியூஷன்ஸ் கூட இருக்கிற மாதிரி இங்கே வந்து ஃபண்டாஸ்டிக்கான ஒரு மெஸ் ஃபெசிலிட்டிஸ் அட் ஏ டைமில் வந்து ஒரு 1000+ மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. 2 சைடுமே உங்களுக்கு வந்து இருக்குது, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அட் ஏ டைம் 1000 மெம்பர்ஸ் டைன் பண்ணுற மாதிரி பக்கா ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி டிசிஇ கேம்பஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த கேம்பஸ் 25 இயர்ஸ் எக்ஸலன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த கேம்பஸில் என்னென்னு சொன்னீங்கன்னா, இந்த கேம்பஸோடைய ஃபவுண்டர் சேர்மன் வந்து ஒரு IIT அலுமினஸ். ஸோ அகடமிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. குறிப்பாக நீங்கள் கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய இசிஇ, IEEE, மெக்கானிக்கல் எல்லாமே லேப் வந்து விஷனரியான லேபை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி லெபார்ட்டரிஸ், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸும் க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க. இன்னமும் கேம்பஸ் வந்து டிரைவிங் மோடில் இருக்குது. ஸோ நான் இந்த கேம்பஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே செப்பரேட் பிளாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
நீங்கள் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் பிளாக்ல போகும்போது 600+ சிஸ்டம்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் பிளாக்ல இருக்குது. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்க்ளூசிவாக ஒரு 300+ சிஸ்டம்ஸ் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான உங்களுக்கு வந்து இப்போ சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் ஆகட்டும், இல்லை வந்து ஐடி பேஸ்டு ட்ரைனிங் ஆகட்டும், இல்லை கம்யூனிகேஷன்ஸ் ட்ரைனிங் ஆகட்டும், ஃபாரின் லாங்குவேஜ் ட்ரைனிங் ஆகட்டும், இது போக கோர் இன்ஜினியரிங்கில் வந்து தனியாக நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸஸ் க்ரியேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிறத உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம போகும்போது ஒரு பாட் லேப் போய் பார்த்தோம், இவி லேப் போய் பார்த்தோம், அது போக பார்த்தீங்கன்னா ஒரு ஏஆர் விஆர் லேப் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டிங் நீச் டெக்னாலஜிக்கு இவங்க மூவ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. ஹாஸ்டல் பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஷேரிங் 3 ஷேரிங் அண்ட் 4 ஷேரிங் பிரின்சிபல் ஹாஸ்டல்ஸ், ஏசி அண்ட் நான் ஏசிஸ் வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஏசி ரூம்ஸ் ஈஸியாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு நம்மளால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண நினச்சேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து எக்ஸாமினேஷனில் இருந்ததுனால ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நம்ம கரெக்டான ஃபீட்பேக்ஸ் எடுக்க முடியல. பட் கேம்பஸை பொறுத்தவரை நம்ம வந்து ஒரு அகடமிஷியனுங்கிறதுனால இந்த கேம்பஸ் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் லேர்னிங்க்கும் சரி, இன்றைக்கி இருக்க போகிற டெக்னாலஜிக்கும் சரி, ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் சென்னை சிட்டியில் படிக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் டயர் 2 இன்ஸ்டிடியூஷனாக இது இருக்குங்கிறத 100% என்னால் சொல்ல முடியுது. எஸ், நீங்களும் வாங்க, இந்த கேம்பஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த கேம்பஸ் கண்டிப்பாக ஒரு நான் வந்து சார் ஒரு கிராமத்தில் இருக்கேன், என்னால் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் கொடுக்க முடியாது, பட் நான் ஒரு நல்ல காலேஜில் படிக்கணும், என் ஃபேமிலியை நான் வந்து ட்ரைவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். ரீசன் ஃபேக்கல்ட்டி பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே இங்கே வந்து நல்ல சீனியர் கம் ஜூனியர் மிங்கிள்டு ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் என்ன, டிசிஇ கேம்பஸ் வந்து பாருங்கள், எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு காலேஜை நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அதுவரை தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ். இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை பாய்.